நான் உங்கள் அன்புள்ள அன்பரசு. இன்னைக்கு குட்டி கதையில என்ன பார்க்க போறோம்னா பிறருக்காக. வாங்க கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய முனிவர் வசிச்சுட்டு இருந்தாரு. அதே ஊர்ல 4 பசங்களும் வேலை வெட்டி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு ஆசை, அந்த முனிவரை போய் நம்ம எப்படியாவது பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த 4 பேருமே ரொம்ப சுயநலவாதிங்க. யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் ஈவினிங் பார்க்க போலான்னு அந்த முனிவரை பார்க்கவும் போயிட்டாங்க. அந்த முனிவர் இவங்களை பார்த்தோன்னே, நீங்க எல்லாம் நாளைக்கு காலையில வாங்கப்பா அப்படின்ட்டு சரின்னு சொல்லி இவங்க நாளைக்கு காலையில போறாங்க. அந்த முனிவர் மிகப்பெரிய யாகம் நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல, பண்ணணும்னு தோணுச்சு, பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொன்னா, வா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னா, இன்னொருத்தர் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்குள்ள அந்த முனிவர், இல்லப்பா உங்களுக்கு நம்ம ஆசிரமத்திலேயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் அங்க போய் சாப்பிடுறது, நான் பின்னாடி வரேன் அப்படின்னாரு. சரின்னு 4 பேரும் ஆசிரமத்துக்கு போனாங்க. போய் பார்த்தா அங்க பெரிய விருந்து எல்லாம் ரெடியா இருக்க மாதிரியே ஒரே வாசனை எல்லாம் வருது. முன்னாடி பெரிய அண்டாவில கை கால் கழுவ தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. கை கால்லாம் கழுவிட்டு உள்ள போகும்போது அங்க பெரிய 4 ஆசாமிகள் வந்து, இங்க நீங்க சாப்பிடணும்னா சில கட்டுப்பாடு இருக்கு. அதுல முதல் கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, இதோ பாருங்க இங்க மூங்கில் குச்சி இருக்கு, அந்த மூங்கில் குச்சை உங்க கையில நீட்டா கட்டிடுவோம், அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிட போகணும் அப்படின்னாங்க. அது எதுக்கு கட்டணும் அப்படின்றதுக்குள்ளேயே 4 பேருமே கழுத்துல கத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் வேணாம்னா சொல்ல முடியும், வேற வழி இல்லாம கட்டியும் விட்டாங்க. எதிரும் புதிருமா இலைய போட்டு லட்டு, வடை, பொரியல் என்னென்ன வேணுமோ எல்லாமே வச்சிருந்தாங்க. எல்லாமே லட்டை கையில வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பார்த்துக்கிட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உள்ள நுழைஞ்சாரு சாமியாரு. ஏன் வெக்கப்படுறீங்க, சாப்பிடுங்க அப்படின்னாங்க. பாரு, இந்த 4 பேர்த்துக்குமே ஒரே கடுப்பு. கையில மூங்கில் குச்சை கட்டிட்டு மடக்க முடியல, எப்படி நாங்க சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலோட பார்த்தாங்க. ஏன்பா உங்க கையில இருக்க லட்டு நீங்க தான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? ஆப்போசிட்ல இருக்க உங்க நண்பர்கள் சாப்பிடலாம், ஆப்போசிட்ல இருக்க உங்க நண்பர்கள் கையில இருந்த லட்டை நீங்களும் சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சது, ரொம்ப சுயநலமா இருந்தா சாப்பிட கூட முடியாது போல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கையில இருந்த லட்டை எதிரில் இருந்த இன்னொருத்தருக்கும் அந்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கமும் மாத்தி கொடுத்தாங்க. இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, எனக்கு கையில தப்ப மூங்கெல்லாம் கட்ட வேண்டிய அவசியமே இன்ன வரைக்கும் வந்தது இல்லை அப்படின்னு ஒன்னா முனிவருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி அப்படின்னாரு, நான் எப்பவுமே என் பையில இருந்து எதையுமே எடுக்கிறது இல்லை, நான் அடுத்தவன் பையில இருந்து தான் பணத்தை எடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். நன்றி, வணக்கம்.